ச்சே, இந்த வேலைக்காரி போனதுல இருந்து எல்லா வேலையும் நானே செய்ய வேண்டியதா இருக்கு. வேற யாராவது வேலைக்கு ஆள் கிடைப்பாங்கன்னு பார்த்தா இது வரைக்கும் நமக்கு செட் ஆகுற மாதிரி ஆள் கிடைக்கவே இல்லை. எல்லா வேலையும் நான் ஒண்டியா பார்க்கறது எவ்வளோ கஷ்டமா இருக்கு. சரி, என்ன பண்றது? வேலைக்காரி கிடைக்கிற வரைக்கும் நாம தான் அட்ஜஸ்ட் பண்ணி எல்லாத்தையும் செஞ்சாகணும். இந்த இவ்வளோ பெரிய பொண்ணு இருந்து என்ன பிரயோஜனம்? ஒரு வேலையும் செய்யறது இல்ல. ம். அ, ஹோ, அ, ஹோ. ம்? ஏய், போய் யாருன்னு பாருடி. இத கூட நீ செய்ய மாட்டியா? போறேன், கத்தாதீங்க. ம். வணக்கங்கம்மா. வணக்கம், யார் நீங்க? உங்க வீட்ல ஏதாவது வேலை கிடைக்குமான்னு கேட்கலான்னு வந்தேங்க. வேலையா? ஏய், யார் வந்திருக்காங்க? மம்மி, யாருன்னு தெரியல. ஏதாவது வேலை கிடைக்குமான்னு கேட்டு வந்திருக்காரு. சரி இரு, நானே வரேன். யாருங்க நீங்க? வணக்கங்கம்மா, என் பேரு ராமு. நான் இங்க பக்கத்து கிராமத்துல இருந்து வரேன். இங்க ஏதாவது வேலை கிடைக்குமான்னு கேட்டு போலான்னு வந்தேங்க. இதுக்கு முன்னாடி வாட்ச்மேன் வேலை பார்த்துட்டு இருந்தேன். ம். உங்க வீட்ல வேற ஏதாவது வேலை இருந்தா கூட சொல்லுங்கம்மா, செய்யறேன். இங்க வாட்ச்மேன் வேலைலாம் இல்ல. சரி, உங்களுக்கு சமையல் செய்ய தெரியுங்களா? ஆ, செய்ய தெரியுங்கம்மா. நான் என் ஊர்ல இருக்கும்போது சமையல் வேலைக்கெல்லாம் போயிட்டு வரணுங்க. அதனால சமையல்லாம் கூட எனக்கு நல்லா தெரியும். அப்படிங்களா? சரி, வேற என்னென்ன வேலைலாம் செய்ய தெரியும்? எந்த வேலையா இருந்தாலும் நான் இழுத்து போட்டு செய்வேங்கம்மா. கடைக்கு போய் ஏதாவது காய்கறி வாங்கிட்டு வரணும்னாலும் வாங்கிட்டு வந்து கொடுப்பேம்மா. இங்க வாட்ச்மேன் இல்ல, நீங்க சொன்னீங்கன்னா வாட்ச்மேன் வேலை கூட பாக்குறேம்மா. சரி, எங்க வீட்டுக்கும் இப்போ ஒரு வேலைக்காரங்க வேணும் தான். இதுக்கு முன்னாடி இங்க ஒரு வயசானவங்க வேலை செஞ்சிட்டு இருந்தாங்க. அவங்க திடீர்னு ஊருக்கு போறதா சொல்லிட்டு போயிட்டாங்க. நீ நல்லபடியா வேலை செஞ்சினா உனக்கு நல்ல சம்பளம் நான் போட்டு தரேன். நீங்க கவலைப்படாதீங்கம்மா, எல்லா வேலையும் நான் பாத்துக்கிறேன். உனக்கு ஓகேன்னா எங்க வீட்டுக்கு பின்னாடி தோட்டத்துல ஒரு சின்ன ரூம் ஒன்னு இருக்கு. அதுலயே தங்கி நீ வேலை பார்க்கலாம். நீ இங்க தங்கினா எங்களுக்கும் சேஃப்டியா இருக்கும். சரிங்கம்மா, ரொம்ப சந்தோஷம்மா. இங்கேயே தங்கி வேலை செய்யறேம்மா. உனக்கு இங்க தங்குறதுக்கு இடமும் 3 வேளை சாப்பாடும் கிடைக்கும். அது இல்லாம உனக்கு தனியா சம்பளம் 10,000 தரேன். உனக்கு ஓகேவா? ஐயோ, ரொம்ப ரொம்ப சந்தோஷங்கம்மா. 2 மாசமா வேலை இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேம்மா. இந்த வேலை கிடைச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. சரிங்கம்மா, நான் எப்பல இருந்து வேலைக்கு வரணும்னு சொன்னீங்கன்னா வந்துருவேம்மா. ஆ. உனக்கு ஓகேன்னா இன்னைக்கே கூட வேலைக்கு சேர்ந்துக்கலாம். சரிங்கம்மா, என் துணிமணி எல்லாம் இங்க தெரிஞ்சவங்க வீட்டுல வச்சிருக்கேம்மா. நான் போய் அவங்க கிட்ட விஷயத்த சொல்லிட்டு எடுத்துட்டு வந்துடுறேம்மா. சரி சரி, போய் எடுத்துட்டு வந்துரு. ரொம்ப ரொம்ப நன்றிங்கம்மா. ம், கொஞ்சம் சீக்கிரம் வந்துரு. அம்மா, ம்? என்னம்மா நீங்க? நம்ம வீட்ல ஒரு ஆம்பளைய வேலைக்கு வச்சா நமக்கு சேஃப்டியா இருக்குமா? ஏய், நம்ம வீட்ல வேலைக்காரி ஊருக்கு போய் 2 மாசம் ஆக போகுது. நானும் வீட்டு வேலைக்கு வேற யாராவது கிடைப்பாங்களான்னு தேடி தேடி பாக்குறேன். யாருமே கிடைக்க மாட்டேங்கிறாங்க. இவனை பார்த்தா நல்ல வேலை செய்யற ஆள் மாதிரி தான் இருக்கு. இவன் நல்ல வேலை செஞ்சானா இவனை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஒருவேளை இவன் நல்ல வேலை செய்யலனா இவனை வேலையை விட்டு அனுப்பிட்டு வேற யாரையாவது வச்சுக்கலாம். சரியா? அதுக்கு இல்லம்மா, வீட்டு வேலை செய்ய லேடிஸ் தான் ஓகே. ஆனா ஆம்பளைங்கெல்லாம் வீட்டு வேலைக்கு செட் ஆவாங்களா இல்லையான்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேன். இங்க பாருடி, ஆம்பளைங்க தான் வீட்டு வேலை மட்டும் இல்லாம வெளி வேலையும் சேர்த்து செய்வாங்க. சரி, ஓகேம்மா. ம். ஏய், இந்த பால் குடி.
அம்மா ம்? இன்னைக்கு நம்ம வீட்டு வேலைக்கு ஆள் சேர்த்திருக்கோம்ல, அப்பாக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டியா? ஆ சொல்ல மறந்துட்டேன். சரி, உங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி கொடு. ம். ஹலோ, ஹலோ. என்ன தங்கம், நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்கப்பா? நான் நல்லா இருக்கேம்மா. ஏய், போன இங்க கொடு. அப்பா இருங்கப்பா, அம்மா கிட்ட கொடுக்குறேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேம்மா. ஆமா, நீ எப்படி இருக்க? ஆ எனக்கு என்ன, நான் நல்லா தான் இருக்கேன். என்னங்க, இன்னைக்கு நம்ம வீட்டு வேலையை பார்க்க ஒரு ஆளை சேர்த்திருக்கேன். அப்படியா? இதுக்கு முன்னாடி ஒரு அம்மா வேலை செஞ்சுட்டு இருந்தாங்களே, அவங்க இன்னும் ஊர்ல இருந்து வரலையா? வரலங்க. அவங்களுக்கு ஃபோன் பண்ணா அவங்க பொண்ணுக்கு குழந்தை பிறந்திருக்கு, இப்ப என்னால வர முடியாதுன்னு சொல்றாங்க. நானும் 2 மாசமா தேடி தேடி பாக்குறேன், ஒரு ஆள் கூட வேலைக்கு கிடைக்கவே இல்ல. இந்த ஆளு நம்ம வீடு தேடி வந்து வேலை ஏதாவது கிடைக்குமான்னு கேட்டாரு. பாக்குறதுக்கு நல்ல மனுஷனா தெரியறாருன்னு நானும் வேலைக்கு சேர்த்துக்கிட்டேங்க. அப்படியா? சரி, எதுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருங்க. ஏன்னா இந்த காலத்துல யார் எப்ப எப்படி மாறுவாங்கன்னு தெரியவே தெரியாது. புரியுதா? ஆஹா இல்லங்க, அந்த தம்பி பாக்குறதுக்கு ரொம்ப நல்ல தம்பியா தெரியறாரு. இவர் வீட்டு வேலை மட்டும் இல்லங்க, வெளியில ஏதாவது வேலை இருந்தா கூட அவர் செஞ்சு தரேன்னு சொல்லியிருக்காரு. இந்த காலத்துல யாருக்குங்க இப்படி ஒரு வேலைக்காரங்க கிடைப்பாங்க? இந்த ஆளை வேலைக்கு வச்சா நான் வெளியில எங்கேயுமே போக தேவையில்லைங்க. இல்லைன்னா நான் தான் எல்லாத்துக்கும் வெளியில அலைய வேண்டியதா இருக்கும். சரி சரி, நீ பாத்துக்கோ. சரிங்க, நீங்க திரும்பி இங்க வரதுக்கு இன்னும் எவ்வளவு நாள் ஆகும்? சீக்கிரம் வர பாக்குறேன். நான் இங்க வந்து 6 மாசம் தானே ஆக போகுது. இன்னும் ஒரு 5-6 மாசம் கழிச்சு வர பாக்குறேன். ம் சரிங்க, சீக்கிரம் வர பாருங்க. சரிம்மா, நான் அப்புறம் ஃபோன் பண்றேன். ம் ம். என்னம்மா, அவர் இன்னைக்கு தான் வேலைக்கு வந்திருக்காரு, அதுக்குள்ள நல்லவர்னு சர்டிபிகேட் கொடுக்குறீங்க? ஆமாண்டி, எனக்கு என்னமோ அந்த ஆள் பாக்குறதுக்கு நல்ல ஆளா தான் தெரியறாரு. அது மட்டும் இல்லாம அவர் ஏதோ கஷ்டத்துல இருக்கிற மாதிரி தெரியுது. காலையில அந்த ஆள் பேசுறப்ப நீயும் கூட இருந்தல்ல. கிராமத்துல இருந்து வந்தவங்க எப்பவுமே நல்ல ஆளுங்களா தான் இருப்பாங்க. கரெக்ட் தாம்மா. எனக்கு கூட அவரை பார்க்கும்போது நல்லவர் மாதிரி தாம்மா தோணுது. கரெக்டா நமக்கு தேவைப்படுறப்ப அவரா வந்து வேலை கேட்டாரு. ஆனா அவரு நல்லபடியா வேலை செஞ்சா நல்லா இருக்கும். பாக்கலாண்டி, முதல்ல அந்த ஆள் வேலை செய்யட்டும். கொஞ்ச நாள் அந்த ஆள் எப்படி வேலை செய்யறாருன்னு பாப்போம். அந்த ஆள் ஏமாத்தாம ஒழுங்கா வேலை செஞ்சாருன்னா நல்ல சம்பளம் கொடுத்து ரெகுலர் ஆக்கிடலாம். இல்லனா வேலையை விட்டு அமிச்சிடலாம். சரிங்கம்மா. ம் சரிடி, எனக்கு நிறைய வேலை இருக்கு. நீ திரும்பவும் மொபைல் பார்க்காம படுத்துக்க, சரியா? ம் ம் சரிங்கம்மா. குட் மார்னிங் மம்மி. குட் மார்னிங். ராமு, சொல்லுங்கம்மா. டீ எடுத்துட்டு வா. சரிங்கம்மா. சின்னம்மா. ம் அம்மா. ம் ம் டீ ரொம்ப நல்லா இருக்கு ராமு. நான் போடுற டீ மாதிரியே இருக்கு. தேங்க்ஸ்ங்கம்மா. ம் அம்மா, டிஃபனுக்கு என்னங்கம்மா செய்யட்டும்? ம் தோசை வேணா செய்றியா? சரிங்கம்மா. ம் அம்மா, ம் எனக்கு லேட் ஆயிடுச்சு, நான் குளிக்க போறேன். சரி. ம்.
அம்மா இன்னைக்கு என் காலேஜ்ல ஃபேர்வெல் டே இருக்கு. நான் இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரம் போகணுமா? ஒரு நிமிஷம் இரு. ராமு, சொல்லுங்கம்மா. டிஃபன் ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆயிடுச்சுமா. சரி வா, டிஃபன் சாப்பிட்டு போலாம். ம். ராமு, டிஃபன் எடுத்துட்டு வா. இதோ எடுத்துட்டு வரேம்மா. அம்மா. ம். டிஃபன் எப்படிமா இருக்கு? சூப்பரா இருக்கு மம்மி. ராமு, உன் சமையல் ரொம்ப டேஸ்டா இருக்கு ராமு. தேங்க்ஸுங்கம்மா. ம். சரிங்கம்மா, லேட் ஆயிடுச்சு, கிளம்புறேன். சரி, ஜாக்கிரதையா போயிட்டு வா. ம். ம். பாய். பாய். காலேஜ்ல இருந்து கிளம்பும் போது கால் பண்றேம்மா. பாய். பாய். அம்மா, ஆ? டிஃபன் சூடா இருக்கும்போதே வந்து சாப்பிட்டுருங்கம்மா. நான் போய் ஃப்ரெஷ்ஷா போயிட்டு வந்துடுறேன். நீ வேணும்னா போய் சாப்பிடு. இல்ல பரவாயில்லைங்கம்மா. நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் நான் சாப்பிட்டுக்கிறேன். சரி, நான் சீக்கிரம் போய் குளிச்சிட்டு வந்துடுறேன். சரிங்கம்மா. இந்தாங்க சாப்பிடுங்கம்மா. ம். டிஃபன் உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்கு ராமு. நீ இவ்ளோ நல்லா சமைப்பன்னு உண்மையிலேயே நான் நினைச்சு கூட பார்க்கல. ரொம்ப தேங்க்ஸுங்கம்மா. இன்னொரு தோசை வேணா ஊத்துட்டுமாங்கம்மா? வேணா ராமு, எனக்கு இதுவே போதும். நீ சாப்பிட்டுட்டு சீக்கிரம் லஞ்ச் ரெடி பண்ணு. சரிங்கம்மா. ம். அம்மா, ம்? நான் இங்க உட்காந்து காய்கறி நறுக்கிக்கிட்டுங்களா? உட்காரு. ஆ. ராமு, ம்? அது இருக்கட்டும். அன்னைக்கு நான் உன்னை வேலைக்கு சேர்க்கும்போது பெருசா உன்னை பத்தி எதுவுமே நீ சொல்லவே இல்ல. நீ எந்த ஊரு? உன் ஃபேமிலி பத்தி கொஞ்சம் சொல்லு. நீங்க வேறம்மா. என் ஃபேமிலி பத்தி சொல்றதுக்கு பெருசா ஒண்ணும் இல்லம்மா. நான் ஒரு அனாதை. எனக்குன்னு குடும்பம் எதுவும் இல்லம்மா. நான் ஒண்டிக்கட்டியாதாம்மா இருக்கேன். என் அம்மா அப்பா நான் சின்ன வயசா இருக்கும்போது இறந்துட்டாங்கம்மா. என் சொந்தக்காரங்க தான் என்னை வளர்த்து எனக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாங்கம்மா. ஆனா அவ கல்யாணம் ஆன 2 மாசத்துலயே என்னை விட்டுட்டு வேற ஒருத்தங்க கூட ஓடிட்டாம்மா. அதுக்கப்புறம் எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாம ஒரு புடியும் இல்லாம இருந்தம்மா. என் வாழ்க்கையே வெறுத்து போன மாதிரி ஆயிடுச்சுமா. வாழவே பிடிக்காம தான் என் ஊர்ல நான் வாழ்ந்துட்டு இருந்தம்மா. என் பொண்டாட்டி என்னை விட்டு ஓடி போனதுனால எங்க கிராமத்தில் இருக்கிறவங்க எல்லாம் எகத்தாளமா பேச ஆரம்பிச்சிட்டாங்கம்மா. அதனால தான் அங்க இருக்க பிடிக்காம டவுன் பக்கம் வந்துட்டம்மா. நான் பெருசா எதுவும் படிக்காததுனால எனக்கு நல்ல வேலை எதுவும் கிடைக்கலம்மா. சரி, வீட்டு வேலையாவது செய்யலான்னு தேடிட்டு இருக்கும்போது தான் இங்க வந்து கேட்டேன். நீங்களும் எனக்கு வேலை போட்டு கொடுத்தீங்க. நீங்களும் எனக்கு வேலை கொடுக்கலன்னா நான் என்ன இருப்பேனே தெரியாதும்மா. சரி சரி, கவலைப்படாத. உன்னை பத்தி தெரிஞ்சுக்கலாமேன்னு தான் கேட்டேன். வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டிருப்ப போல இருக்கு. என்னங்கம்மா பண்றது? எல்லாம் என் தலை எழுத்து. நமக்கு என்ன எழுதியிருக்கோ அதானம்மா நடக்கும். தப்பா நினைச்சுக்காதீங்கம்மா. உங்களை பத்தி தெரிஞ்சுக்கலாமா? ம். இந்த வீட்ல நானும் என் பொண்ணு மட்டும்தான் இருக்கோம். என் ஹஸ்பண்ட் ஃபாரின்ல வேலை செஞ்சுட்டு இருக்காரு. வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டும்தான் இங்க வருவாரு. இதுக்கு முன்னாடி ஒரு வயசானவங்க இங்க வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனா திடீர்னு அவங்க ஊருக்கு போகணும்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அவங்க வருவாங்கன்னு பார்த்தா 2 மாசம் ஆயும் அவங்க திரும்பி வரவே இல்ல. இதுக்கு மேலயும் அவங்களுக்காக நான் காத்துட்டு இருக்க முடியாது இல்ல. அதுக்குதான் நீ வேலை கேட்டதும் உடனே வேலைக்கு சேர்த்துக்கிட்டேன். ம்ஹும். எனக்கு உன்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போதே ரொம்ப நல்லவன் மாதிரி தெரிஞ்சது. உன்னை நம்பிதான் வீட்ல வேலைக்கு சேர்த்துக்கிட்டேன். நீ என் நம்பிக்கையை காப்பாத்துற மாதிரி நடந்துக்கணும் என்ன? அம்மா, நான் கஷ்டத்தில் இருக்கும்போது என்னை காப்பாத்தி விட்டுருக்கீங்க. உங்களுக்கு நான் என்னைக்கும் விசுவாசமா இருப்பேம்மா. ரொம்ப சந்தோஷம் ராமு. அம்மா, மதியத்துக்கு வெஜிடபிள் பிரியாணி செஞ்சிருவாம்மா? செய். சரிங்கம்மா. பிரியாணிக்கு தொட்டுக்கிறதுக்கு தயிர் பச்சடி பண்ணிட்டுமாம்மா? பண்ணிடு. ராமு, காலையில டிஃபன் சாப்பிட்டதும் போட வேண்டிய டேப்லெட்ஸ் எல்லாம் போட மறந்துட்டேன்.
நான் போய் டேப்லெட்ஸ் போட்டுட்டு கொஞ்ச நேரம் என் ரூம்ல ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். ம். சரி, நீ சாப்பாடு ரெடி ஆனதுக்கு அப்புறம் என்ன கூப்பிடு. சரியா? ஆ சரிங்கம்மா. ம். அம்மா அம்மா என்ன ராமு? சாப்பாடு ரெடி ஆயிடுச்சுமா. வந்து சாப்பிட்றீங்களா? அதுக்குள்ள ரெடி பண்ணிட்டியா? டைம் என்ன ஆகுது? மணி 1:30 ஆயிடுச்சுமா. சரி சரி, நீ போ, நான் வரேன். சரிங்கம்மா. ம். ஓ. அம்மா ம். வெஜிடபிள் பிரியாணி ரொம்ப நல்லா இருக்கு ராமு. உன் கையில ஏதோ மேஜிக் இருக்கு போல இருக்கு. அதனால தான் நீ பண்றதெல்லாம் அவ்வளோ டேஸ்டா இருக்கு. அப்படிங்களாம்மா? ராமு, ராமு, இதோ வரேம்மா. சொல்லுங்கம்மா. நான் முக்கியமான ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணும் ராமு. வீட்ல பாப்பா மட்டும்தான் தனியா இருக்கா. பத்திரமா பாத்துக்கோ. நான் ஃபங்க்ஷன் முடிச்சிட்டு மத்தியானம் சீக்கிரம் வந்துருவேன். சரிங்கம்மா. ம். அம்மா ம்? காஃபி போடுறேன், குடிச்சிட்டு போறீங்களா? இல்ல ராமு, எனக்கு ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு. சரிங்கம்மா. ஹலோ, என்னடி நல்லா இருக்கியா? ஆ, என்ன விஷயம்? என்ன காதலிச்சிட்டு எனக்கு அப்படியே கம்பி நீட்டிடலான்னு பாக்குறியா? டேய், நீ நல்லவன் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா உன்னை எப்படிடா லவ் பண்ண முடியும்? நீயே சொல்லு. ஏய், என்ன சொன்ன? நான் நல்லவன் இல்லையா? கொழுப்புடி உனக்கு. சரி, நான் நல்லவன் இல்லாமலே இருக்கட்டும். இப்ப அதனால என்ன? இங்க பாரு, என்னை விட்டு போறதுக்கு நீ என்னென்னமோ சாக்கு சொல்லிக்கிட்டு இருக்க. நீ என்ன வேணாலும் சொல்லிட்டு போ. ஆனா உன்னை நான் சும்மா விட்டுருவேன்னு மட்டும் நினைக்காத. நீயும் நானும் லவ் பண்ணும்போது ஊரு ஊரா சுத்தி, வளைச்சு வளைச்சு நம்ம 2 பேரும் ஒண்ணா எடுத்துக்கிட்ட போட்டோ, அப்புறம் வீடியோ, எல்லா மெமரி கார்டையும் நான் பத்திரமா வச்சிருக்கேன். அந்த வீடியோ போட்டோலாம் நான் இன்டர்நெட்ல விட்டேன்னு வச்சுக்க, உன் மானம் அதுக்கப்புறம் கப்பல்ல ஏறிடும். அப்படிலாம் நடக்கக்கூடாது. நீ நிம்மதியா வாழணும்னு ஆசைப்பட்டனா அதுக்கு காணிக்கையா ஒரு 10 லட்சம் ரூபாய் கொடுத்தா போதும். அதுக்கப்புறம் நான் உன்னை எப்பவும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். ப்ராமிஸ். என் கையுக்கு எப்ப காசு வரும்னு சொல்லு. என்கிட்ட இருக்கிற போட்டோஸ் வீடியோஸ் எல்லாத்தையும் நான் உடனே டெலீட் பண்ணிடுறேன். டேய், உன் கேவலமான புத்தியை காட்டிட்ட பாத்தியா? நீ நல்லவன் தானடா, நான் உன்னை லவ் பண்ணேன். ஆனா நீ எவ்வளவு கேவலமான ஆளுன்னு இப்ப எனக்கு தெரிஞ்சிருச்சு. உன்னை போய் உயிருக்கு உயிரா லவ் பண்ண பாரு, நினைச்சாலே அசிங்கமா இருக்கு. உன்னோட இந்த உருட்டல் மிரட்டலுக்கு பயப்படுற ஆள் நான் கிடையாது. ஒழுங்கா போன் வச்சிடு. என்கிட்ட இருந்து ஒரு பைசா உனக்கு கிடைக்காது. நீ மட்டும் நான் கேட்ட காசை கொடுக்கலன்னு வச்சுக்க, நாம 2 பேரும் பிரைவேட்டா எடுத்துக்கிட்ட போட்டோஸ் வீடியோஸ் எல்லாத்தையும் இன்டர்நெட்ல போட்டுருவேன். பாத்துக்கோ. ஏய், என்னடா இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்க? நான் உன்னை முழுசா நம்பி தானடா உன் கூட அப்படிலாம் இருந்தேன். அதை வச்சு எவ்வளவு கேவலமா பிளாக்மெயில்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க. சின்னம்மா, இந்தாங்க டீ சாப்பிடுங்கம்மா. எனக்கு வேணாம். முதல்ல நீங்க இங்க இருந்து கிளம்புங்க. ஏன், என்னாச்சுங்கம்மா? எங்க போங்கன்றல்ல. ம். நான் உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு நீ விட்டுடுறா. எங்க பாரு, நான் உனக்கு 1 வாரம் டைம் தரேன். அதுக்குள்ளார நான் கேட்ட 10 லட்சம் ரூபாவை ரெடி பண்ணிட்டு எனக்கு ஃபோன் பண்ணனா தப்பிச்ச. நான் சொன்னதை செஞ்சிருவேன். புரிஞ்சுதா? பாய். இவனை நல்லவன் நம்பி லவ் பண்ணதுக்கு எப்படி என்ன டார்ச்சர் பண்றானே.
ச்சே, எல்லாம் என் தலை எழுத்து. இவனை காதலிச்ச பாவத்துக்கு என்ன எவ்வளவு டார்ச்சர் அனுபவிக்க போறனோ. சின்னம்மா டீ. ஏங்க எனக்கு வேண்டாங்க. சின்னம்மா ஏம்மா என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையா? ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. தயவு செஞ்சு இங்க இருந்து முதல்ல கிளம்புங்க. ம். சின்னம்மா சின்னம்மா சின்னம்மா. சொல்லுங்க ராமு, இப்ப என்ன? சின்னம்மா சாப்பாடு ரெடியா இருக்கு. நீங்க வந்தீங்கன்னா சாப்பாடு எடுத்து வைப்பேன். இல்ல இப்ப எனக்கு எதுவும் வேண்டாம் ராமு. இல்லம்மா, காலையில டீ எடுத்துட்டு வந்தேன், அதையும் குடிக்கல, டிஃபன் கூட சாப்பிடல. இப்ப சாப்பாடும் வேணாங்கிறீங்க. நீங்க சாப்பிடலன்னா அம்மா வந்தா என்னதாம்மா திட்டுவாங்க. எனக்கு வேண்டான்றல்ல. ப்ளீஸ்மா வந்து எனக்காக சாப்பிடுங்கம்மா. எங்க நான் தான் எதுவும் வேண்டான்றல்ல. ஏன் திரும்ப திரும்ப கேட்டு டார்ச்சர் பண்றீங்க? முதல்ல இங்க இருந்து நீங்க கிளம்புங்க. ஏய், ஃபோன் எடுக்கிறதுக்கு எவ்வளவு நேரமா உனக்கு? எதுக்குடா எனக்கு இந்த டைம்ல எல்லாம் கால் பண்ற? ஏய், உன்கிட்ட பேசதாண்டி ஃபோன் பண்ணேன். சரி வை, காலையில உனக்கு ஃபோன் பண்றேன். அதெல்லாம் முடியாது, இப்பவே என்கிட்ட பேசி ஆகணும். டேய், என் அம்மா பக்கத்துல படுத்துட்டு இருக்காங்கடா. ஏண்டி வெளியே வந்து பேச வேண்டியதானடி? ஐயோ. ஏய் கொஞ்சம் இரு. நடு ராத்திரி இப்படி கால் பண்ணி தேவையில்லாம நீ என்ன இப்படி டார்ச்சர் பண்ற? ஏய், நான் கேட்ட காசை ரெடி பண்ணிட்டியா? நீ அந்த காசை கொடுக்கற வரைக்கும் நான் இப்படிதான் உனக்கு ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருப்பேன். என்ன ஏமாத்தலாம்னு பார்த்த உனக்கு நிம்மதியே இல்லாம பண்ணிடுவேன். ஐயோ கடவுளே, நான் சொல்றது கொஞ்சமாச்சும் புரிஞ்சுக்கோடா. நீ கேக்குற 10 லட்சம் ரூபாய்லாம் என்கிட்ட இல்ல. என்னது? உன்கிட்ட 10 லட்சம் ரூபாய் இல்லையா? உங்க அப்பா என்னமோ ஃபாரின்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு, சொந்தமா பெரிய பங்களா மாதிரி வீடு இருக்கு. உன்கிட்ட 10 லட்சம் ரூபாய் இல்லனா அத நம்புறதுக்கு நான் என்ன கேனையனா? என்ன லவ் பண்ணிட்டு எனக்கு அப்படியே கம்பி நீட்டிடலாம்னு பாக்குறியா? நீ எனக்கு ஏற்படுத்தின காயத்துக்கு காம்ப்ளிமெண்டா நீ ஏதாவது கொடுக்கலனா நல்லா இருக்காதுல்ல. அதுக்கு தான் கேட்ட காசை ஒழுங்கா கொடுத்துரு. ஐயோ, உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுனே தெரியல. ஏய், உனக்கு ஒரு வாரம் டைம் கொடுத்திருக்கேன். அந்த டைம்க்குள்ள நான் கேட்ட 10 லட்சம் ரூபாவை ஒழுங்கு மரியாதையா ரெடி பண்ணி கொடுத்துரு. இல்ல வீடியோஸ்லாம் லீக் ஆயிடும், பாத்துக்க. ஏன்டா என்ன டார்ச்சர் பண்ற? ஹே ப்ளீஸ் டா, என்ன விட்டுறா. இங்க பாரு, நான் சொன்னதை மட்டும் செய். டக்குன்னு நான் கேட்ட காசை ரெடி பண்ணிட்டு எனக்கு ஃபோன் பண்ணு, ஓகேவா? பை. ஐயோ கடவுளே, இப்ப நான் என்ன பண்றது? சின்னம்மா ஏதோ பிரச்சனையில மாட்டிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஃபோன் பேசும்போதெல்லாம் ரொம்ப டென்ஷனாகவும் படபடப்பாகவும் இருக்காங்களே. இவங்க நடந்துக்கிறதையெல்லாம் பார்க்கும்போது ஏதோ பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு மட்டும் புரியுது. ஹலோ, சொல்லுங்கங்க. எப்படி இருக்க சாந்தி? நான் நல்லா இருக்கேங்க. சரி, என்னம்மா பண்ணிட்டு இருக்க? ஒன்றும் பண்ணலங்க, சும்மா தான் உட்காந்துருக்கேன். சரி, புது
புதுசாக சேர்ந்த வேலைக்காரன் நல்லா வேலை செய்கிறானா? அவன் ரொம்ப நல்லா வேலை செய்றாங்க. நீங்க தான் தேவையில்லாம அவன் மேல சந்தேகப்பட்டீங்க. அப்படியா? சரி விடு, நீ நினச்ச மாதிரி உனக்கு ஒரு நல்ல வேலைக்காரன் கிடைச்சிட்டான். ஆமாங்க. சரி, பாப்பா காலேஜுக்கு போயிட்டாளா? ஆமாங்க, இப்பதான் அவ காலேஜுக்கு போனா. அப்படியா? சரி சரி. இன்னும் 2-3 மாசத்துல அவளுக்கு காலேஜ் முடிஞ்சிடும்ல? ஆமாங்க. பாப்பாவுக்கு காலேஜ் முடிஞ்ச உடனே அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு பார்க்குறேன். எனக்கு இங்கே தெரிஞ்ச பிஸ்னஸ் மேனோட பையன் ஒருத்தவன் இருக்கான். அவன் இந்தியாவில் பெரிய ஐடி கம்பெனி வச்சு நடத்திட்டு இருக்கான். அவன் நம்ம பொண்ணுக்கு கரெக்டாக இருப்பான்னு தோணுது. அதான் இவளுக்கு காலேஜ் முடிஞ்ச உடனே 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு பார்க்குறேன். அவங்க அப்பா அம்மா கிட்ட பேசினப்போ அவங்களுக்கும் நம்ம குடும்பத்தை பிடிச்சிருக்கு. அதான் நான் திரும்ப இந்தியா வர்றப்போ 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு தோணுது. நீ என்ன சொல்ற? ஓகேங்க, கண்டிப்பா பண்ணிடலாம். சரி, பொண்ணு வந்ததும் நீ அவகிட்ட இதை பற்றி பேசு. கொஞ்சம் பொறுங்க, முதல்ல அவ காலேஜ் முடிக்கட்டும், அதுக்கப்புறமா பேசிக்கலாம். சரி சரி, நீ சொல்கிறதும் கரெக்டு தான். ம் சரி, எனக்கு வேலை இருக்கு, நான் அப்புறம் கால் பண்ணுறேன். பாய். ம் அம்மா ஒரு நிமிஷம். ம்? உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பற்றி பேசலாங்களா? என்ன ராமு, நம்ம சீதாம்மா ஏதோ 2 நாளா சோகமாவே இருக்காங்க. சோகமா இருக்காளா? ஏன், என்னாச்சு அவளுக்கு? என்கிட்ட அவ எதுவும் சொல்லலையே, கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லு. நேத்து ராத்திரி ஒரு 1 மணி வாக்குல வெளியில பேச்சு சத்தம் கேட்டுச்சு. என்னடா சத்தம் கேக்குதுன்னு வெளியே வந்து பார்த்தேன். சீதாம்மா யார்கிட்டயோ போன்ல கோவமா பேசிட்டு இருந்தாங்க. போன் பேசினவங்களுக்கும் சீதாம்மாவுக்கும் ஏதோ பிரச்சனை போல இருக்கு. என்கிட்ட 10 லட்சம்லாம் இல்ல அப்படி இப்படின்னு அவங்க பேசிட்டு இருந்தாங்க. சீதாம்மா 2-3 நாளாவே ரொம்ப டென்ஷனாதாம்மா இருக்காங்க. அதான் இந்த விஷயத்த உடனே உங்ககிட்ட சொல்லான்னு தான் வந்தேம்மா. நான் சொன்னேன்னு சொல்லாதீங்கம்மா. நீங்களே அவங்க கிட்ட பேசுற மாதிரி பேசி என்ன ஏதுன்னு விசாரிங்கம்மா. சரி சரி, நான் அவளை பாத்துக்கிறேன், நீ போய் வேலையை பாரு. ம், சரிங்கம்மா. ராமு, டீ எடுத்துட்டு வா. ம். இங்க பாருடி, நேத்து நைட்டு நீ யார் கூட ஃபோன் பேசிட்டு இருந்த? இல்லையேம்மா, நான் யார்கிட்டயும் ஃபோன் பேசலையே. ஏய், நேத்து நைட்டு 12 மணிக்கு உனக்கு ஒரு ஃபோன் வந்திருக்கு. நீ ஃபோன் எடுத்துட்டு போய் பால்கனில பேசிட்டு இருந்த. அந்த நேரத்துல யார்கிட்டடி பேசிட்டு இருந்த? இல்லம்மா, நான் யார்கிட்டயும் ஃபோன்லாம் பேசலையே. அது இருக்கட்டும், யார்மா உனக்கு இது சொன்னது? ராமு, ஏதோ வரேம்மா. என்னம்மா கூப்பிட்டீங்களாம்மா? கொஞ்சம் இங்கே இரு ராமு. ஏய், இப்ப சொல்லுடி. ஆமா, உனக்கு என்னதான் பிரச்சனை? ராத்திரி 12 மணிக்கு உனக்கு யாரடி ஃபோன் பண்ணா? எதுக்காக 12 மணிக்கு ஃபோன் பண்ணணும்? அது இருக்கட்டும், இவர்தான் உனக்கு சொன்னாரா? இவர் சொன்னதை நம்பி என்னையே சந்தேகப்படுறியா? ஏய், இதெல்லாம் உன் வேலையா? உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு. தேவையில்லாத விஷயம்லாம் பார்க்க கூடாது. முக்கியமா என் விஷயத்துல நீ தலையிடவே கூடாது, புரிஞ்சுதா? இங்க பாருடி, முதல்ல நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. தேவையில்லாம இப்ப எதுக்கு நீ அவன் மேல கோவத்தை காட்டுற? ராமு, நீ போய் வேலையை பாரு. ம், சரிங்கம்மா. ஒழுங்கு மரியாதையா உண்மையை சொல்லுடி. யார் அந்த டைம்ல உனக்கு ஃபோன் பண்ணது? அது என் கூட படிக்கிற ஒரு பொண்ணோட வீட்ல ஒரு சின்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அவ தான் எனக்கு ஃபோன் பண்ணா. அவகிட்ட பேசி நான் அவளை சமாதானப்படுத்தினமா, அவ்வளவுதான். அப்படியா? அது முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல. சரி, இதுக்காக நீ எதுக்கு ஃபோன்ல கோவமா பேசிட்டு இருந்த? சரி சரி, போய் ஃப்ரெஷ் ஆகு. ம். முதல்ல கேட்டதுக்கு நான் ஃபோன்ல பேசவே இல்லைன்னு சொன்னா, இப்போ என்னமோ வேற கதை சொல்றா. என்னாச்சு இவளுக்கு?
ராமு கொஞ்சம் டீ எடுத்துட்டு வா. சரிங்கம்மா. என்னடா வீட்டுக்கே வந்துட்ட? ஏய், நான் கேட்ட காசை கொடுக்க முடியுமா முடியாதா? டேய், நான் தான் என்கிட்ட பணம் இல்லைன்னு சொன்னலடா. ப்ளீஸ்டா என்ன புரிஞ்சுக்கோ. என்கிட்ட ஒரு பைசா கூட இல்ல. இங்க பாரு, எனக்கு இப்பவே காசு வந்தாகணும். டேய் ப்ளீஸ்டா, முதல்ல இங்க இருந்து போயிடுறா. முடியாது, நீ முதல்ல காசு கொடு. டேய் சொன்னா புரிஞ்சுக்கோடா. போடா. ஹேய் ஹேய், டேய் யாராவது வந்துட போறாங்கடா. டேய் டேய் ப்ளீஸ்டா. டேய் டேய் எழுந்துடா. டேய் எழுந்துறல. டேய் என்னாச்சுடா உனக்கு? டேய் தயவு செஞ்சு எழுந்துடா. சின்னம்மா, யார் இவரு? என்னாச்சுமா? ஏன் இப்படி கிடக்காரு? ஐயோ கடவுளே. ம்? ஐயோ இப்ப நான் என்ன பண்ணுவேன்? ஒன்னும் புரியலையே. சின்னம்மா, யார் இவரு? என்னாச்சு? ஐயோ இவனுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலையே. சின்னம்மா, எதுக்கு அழறீங்க? என்னாச்சுன்னு முதல்ல தெளிவா சொல்லுங்க. நானும் இவனும் கொஞ்ச நாள் லவ் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் தான் இவன் நல்லவன் இல்லைன்னு எனக்கு தெரிஞ்சது. இவனுக்கு நிறைய பேர் கூட அஃபேர் இருந்தது. அது மட்டும் இல்லாம இவன் ட்ரக்ஸ் கூட யூஸ் பண்ணிட்டு இருந்தான். இவன் ரொம்ப மோசமானவன். அது தெரிஞ்சதும் இவன் கூட பழகிறத விட்டுட்டேன். ஆனா இப்ப அடிக்கடி போன் பண்ணி பணம் வேணும்னு சொல்லி டார்ச்சர் பண்றான். என்கிட்ட பணம் எல்லாம் இல்லைன்னு எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன். ஆனா டெய்லி கால் பண்ணி காசு கூட டார்ச்சர் பண்றான். அன்னைக்கு நைட்டு கூட நான் இவன் கூட தான் பேசிட்டு இருந்தேன். நீங்க கூட அன்னைக்கு பாத்தீங்கல்ல. இப்ப பார்த்தா வீட்டுக்கே வந்து பணம் கேக்குறான். இங்க இருந்து போடான்னு சொல்லி தள்ளி விட்டேன். கீழே விழுந்தவன் என்னன்னு தெரியல, எழுந்திருக்கவே இல்லை. சின்னம்மா, இந்த ஆளு செத்து போயிட்டான் போல இருக்கு. இந்த விஷயம் போலீஸ்காரங்களுக்கு தெரிஞ்சா என் மானமே போயிடுமே. ஐயோ கடவுளே, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? ஏய், யாரு இவன்? இவன் எதுக்கு இப்படி இங்க கிடக்குறான்? ஏய், என்னதாண்டி நடந்துச்சு? எதுக்காக நீ இப்ப அழுதுட்டு இருக்க? ஆமா, யார் இவன்? இவ்ளோ கேக்குறேன்ல, பதில் சொல்லு. இவனுக்கு என்ன ஆச்சு? இந்த ஆளு செத்து போயிட்டாமா. என்னது, செத்து போயிட்டானா? என்ன சொல்ற ராமு? ஏய், என்னதாண்டி நடந்துச்சு? ஆமா, நானும் இவனை கொஞ்ச நாள் லவ் பண்ணிட்டு இருந்தோம். இவனுக்கு நிறைய கெட்ட பழக்கம்லாம் இருந்துச்சு. இவன் நல்லவன் இல்லைன்னு தெரிய வந்ததும் இவன் கூட நான் பிரேக்கப் பண்ணிக்கிட்டேம்மா. அதுல இருந்து இவன் எனக்கு அடிக்கடி போன் பண்ணி 10 லட்சம் ரூபாய் காசு கேட்டாம்மா. நானும் எவ்வளவோ இவன் கிட்ட காசு இல்லைன்னு சொல்லி பார்த்தானே இவன் கேட்கவே இல்லை. அன்னைக்கு ராத்திரி கூட நான் இவன் கூட தான் பேசிட்டு இருந்தேன். அதுதான் அன்னைக்கு ராம உங்ககிட்ட பார்த்துட்டு சொன்னாரு. இன்னைக்கு இவன் வீட்டுக்கே வந்து காசு கேட்டாம்மா. இங்க இருந்து போன தள்ளி விட்டேன். அப்புறம் கீழே விழுந்து போய் எழுந்திருக்கவே இல்லம்மா. ஆமா, நான் வேணும்னே ஏதோ பண்ணலம்மா. ஐயோ, இப்படி பண்ணிட்டியேடி. இப்ப நாம என்னடி பண்றது? நம்ம குடும்பமான மொத்தத்தையும் வாங்கிட்டியேடி. உங்க அப்பா கேட்டாருன்னா உங்க அப்பாவுக்கு நான் என்னடி பதில் சொல்லுவேன்? ஐயோ கடவுளே, என் பொண்ணோட வாழ்க்கையே போச்சே. அம்மா, ஒரு நிமிஷம். நீங்க எதுக்கும் வருத்தப்படாதீங்க. நீங்க உடனே போலீஸுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லுங்க. அவங்க இங்க வந்ததுக்கு அப்புறம் இவன் நம்ம வீட்டுக்கு திருட வந்ததாகவும் அதை பார்த்துட்டு நானு இவன் கூட சண்டை போடும்போது தள்ளி விட்டதுல அடிபட்டு செத்துட்டான்னு சொல்லுங்கம்மா. இவனை நான் தான் கொன்னேன்னு அவங்க கிட்ட சொல்லிக்கிறேம்மா. அதுக்கு அவங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் அதை நான் ஏத்துக்கிறேம்மா. நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க. வாழ்க்கையே வெறுத்து போன எனக்கு வேலை கொடுத்து காப்பாத்துனீங்க. அதுக்கு நான் செய்யற நன்றி கடனை நினைச்சுக்கிறேம்மா. ஐயோ ராமு, இவ செஞ்ச தப்புக்கு நீ ஏன் பழி ஏத்துக்கணும்? இத பாருங்கம்மா, நான் சொல்ற மாதிரி செய்யுங்க. எனக்கு தண்டனை கிடைச்சு ஒருவேளை நான் ஜெயிலுக்கு போயிட்டேன்னா நீங்க எப்படியாவது என்ன வெளியே கொண்டு வந்துருங்கம்மா. எனக்கு அது போதும். ரொம்ப தேங்க்ஸ் ராமு, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.
முதல்ல கையா இருக்குங்கம்மா. உங்க போனை கொடுங்கம்மா, போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுவோம். ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன்.